எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் இன்னுமே அது ஒரு ரகசியமா இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அதிமுக அது அமித்ஷா முன்னேற்ற கழகம். எனக்கு அந்த அளவுக்கு பணமெல்லாம் இல்ல, நான் ஒரு ஏழை, நான் வந்து என்கிட்ட காரு கிடையாது, ஒருத்தங்க காரு கொடுத்தாங்க, அந்த கார்ல வந்தேன். போதும் சார், சிரிக்க முடியல சார், தாங்கல. என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியமே பழனிசாமி போல நானும் ஏழையாக வேண்டும். ரெட்டை இலைங்கிறது வந்து குப்பை இலையா மாதிரி போயிடுச்சு. இல்லை எப்படி இருந்த சின்ன அது சார். அமித்ஷாவை சந்திக்க போறதுக்கு முன்னாடி டிடிவி தினகரனை கடுமையா எதிர்த்தாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு டிடிவி தினகரனை. என்ன பழனிசாமி என்ன அப்படின்ட்டு பாரு, அங்க இருக்கிற ஸ்டூடு கட்டியில படுத்துட்டு இருப்பாரு. உடனே அங்க போய் உட்காந்து பேசினாரா இல்ல ஸ்டூடு கட்டியில படுத்து கிடந்து பேசினாரான்னு தெரியணுமா, அது வேற இருப்பாங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் இன்னுமே அது ஒரு ரகசியமா இருக்கு. இந்த டெல்லி ரகசியம் என்ன சார்? என்ன ரகசியம் இருக்குதா? அமித்ஷா கிட்ட போய் நான் என்ன பண்ணுன்னு கேட்டிருக்காரு. அவங்க தலைவர்கிட்ட போய் பார்த்துக்கலாம், இது என்ன பெரிய ரகசியம் இருக்குது? பாஜகவுடைய தலைவருக்கு அவரு. இப்போ இன்னைக்கு வந்து அதிமுகங்கிறது வந்து என்னன்னு உங்களுக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அதிமுக அது அமித்ஷா முன்னேற்ற கழகம். அமித்ஷாவை தான் தலைவராக ஏற்றிருக்காங்க. அதில் இருக்கிற 4 பேரும் அமித்ஷாவை தலைவராக ஏற்றிட்டு அவர்கிட்ட போயிட்டாங்க. அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? தலைவரை போய் சந்திக்கிறாங்க. 4 கோஷ்டியாக பிரிஞ்சுருக்கோம், ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு வர்றாங்க. அவங்க கட்சி தலைவரை பார்க்கறதுல நம்ம என்ன ஆச்சரியப்படுறதுக்கு என்ன ரகசியம் வேண்டி கிடக்குது? இவரையா மூஞ்ச துடைக்கிறேங்கிற மாதிரி மூஞ்ச மூடிட்டு வந்தாருன்னு தெரியல. சிவன் கோயில் இருக்கிற இடத்துல ஹரித்வாருக்கு போய் ராமராவி சர்ச்சுக்கு போகிறேன்னு அவரையும் சொன்னார். எனக்கு புரியும். உங்கள் கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு போறீங்க, எதுனா உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு இன்னைக்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ உங்கள் கட்சிக்கு தலைவரில் அமித்ஷா தான் தலைவர், உலகத்துக்கே தெரியும். பாஜகவுடைய தமிழ்நாட்டு கிளைக்கு வந்து அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு இருக்கிற அதிமுக தான்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் என்ன ஒளிவுமுறை வேண்டி கிடக்குது? இப்படி பண்ணுறதுனால நீங்கள் அமித்ஷாவை நம்பலன்னு வருத்தமா? எதுக்கு அமித்ஷா பார்க்கறதுக்கு போறீங்க? உங்களுக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? ஆக கட்சியை அடகு வச்சுட்டீங்க, முடிஞ்சு போச்சு. கட்சி அடகு வச்சானா உங்கள்கிட்ட தொண்டர்கள் யாரும் இல்லை. அந்த எம்எல்ஏக்கள், இந்த நிர்வாகிகள்லாம் அமித்ஷா கிட்ட சரண்டர் ஆகிருக்காங்க. அவ்வளோதான். அதை வெளியில் சொல்கிறது கூச்சப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க. இதில் அந்த முகத்தை மூடினது டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சித்திருந்தார். இனி அவர் எடப்பாடியார் இல்லை முகமூடியார் அப்படின்னு. இவரும் பதில் தந்திருந்தார். நான் மூஞ்சியை துடைக்கிறதுக்காக தான் மூஞ்சியை கட்சிப்பில் வச்ச, அதை வந்து வீடியோ எடுத்து ஊடகங்கள் வந்து மலிவான ஒரு அரசியல் பண்ணதுனால விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? வேறு என்ன பண்ண முடியும்? நல்ல முகத்தை இழுக்கி கட்டிக்கிட்டு வர்றாரு. கொரோனாவில் கட்டினா முகமூடி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டு வர்றாரு. அது போட்ட பச்சையாக போட்டுருக்காரு. இதெல்லாம் சொல்கிறது என்னங்க அர்த்தம் இருக்குது? மக்களுக்கு இதெல்லாம் தெரியுங்க. நீ எங்கே போயிருக்கிற, நீ என்னவா இருக்கங்கிறது தெரியும். அதனால தான் உங்களை வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு ஏன் பேர்? அதே தானே சார் அவரும் சொல்கிறாரு. நான் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், நான் எதுக்கு முகத்தை மறைக்கிறேன்? அது அப்படி பண்ணுறீங்க. அப்போ சொல்லிட்டு போகிற எண்ணத்துக்கு முகத்தை ஏன் மறைக்கிறாரு? போகும்போது வேறு காரில் போகிறாரு, வரும்போது வேறு காரில் வர்றாரு. தங்கத்துக்கு அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் இருந்தாக்க தெரிஞ்சு போடுன்னு சொல்லிட்டு வேற எங்கே போய் தங்குறாரு? ஏன் தங்குறேன்? எனக்கு அந்த அளவுக்கு பணமெல்லாம் இல்லை, நான் ஒரு ஏழை, நான் வந்து என்கிட்ட காரு கிடையாது, ஒருத்தங்க காரு கொடுத்தாங்க, அந்த கார்ல வந்தேன். போதும் சார், சிரிக்க முடியல சார், தாங்கல விட்டுருங்க சார். சார் உண்மைதானே சார், அவர்கிட்ட டெல்லியில வச்சுக்கிற அளவுக்கு கார் இல்லை. எனக்கு நான் என்னுடைய ஆசையை, என்னுடைய லட்சியமே பழனிசாமி போல நானும் ஏழையாக வேண்டும். அந்த அளவுக்கு வறுமையில் நானும் வாடும். ஒரு பென்ட்லி காரில் வர்றாரு, எத்தனை கோடி அது வேலை. சரி, அந்த மாதிரி ஏழையாக தான் நானும் வரும். எனக்கு அந்த ஆசை இருக்குது. என்னுடைய லட்சியமே பழனிசாமி போல் நானும் ஏழையாக இருக்கும். சார் அது அவரோட கார் இல்லை சார், அவர் உதவிக்கு கேட்டிருக்கிறாரு, கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க அந்த காரை. ஏன் தமிழ்நாடு தங்க போய் பெரிய ஹோட்டலில் தங்குறீங்க? அங்கே தங்கினா நீ என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு போடு. அங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்லிவிடுவாங்க. வெளியில் போய் தங்குறேன். அவ்வளோ ரகசியம் என்னத்துக்கு? உன்னை மாத்திரம் சொல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகங்கிற பேரில் இருக்கிற பாஜக கூட்டத்தை பார்த்து கேட்குறேன். பழனிசாமி, செங்கோட்டையன், தினகரன் எல்லாத்தையும் பார்த்து கேட்குறேன். உங்களுக்கு என்னத்துக்கு இந்த இது அசிங்கம் வெக்கப்படுறீங்க, கேவலப்படுறீங்க? அதைத்தான் நான் சொன்னேன். அமித்ஷாவை பார்க்குறது வந்து 4 பேர் காரி துப்புவாங்களேங்கிற இது இருக்குது. அவ்வளோதான் சார். அதே சமயம் அவர் முகத்தை மூடுற சமயம் இல்லை, முகத்தை துடைக்கிற சமயத்தில் அந்த சைடு ஒருத்தர் தலையை திருப்பிட்டாரு. அவருடைய மகன் மிதுன் பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு தொழிலதிபரோட மகன் அப்படின்னு. பாஷ்யத்தோட மகன் அபினவ்ங்கிறாங்க. அந்த காரை அவருக்கு தான்றாங்க. பாஷ்யங்கிறவர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூயார்க் மாதிரி கட்டடங்களை கட்டிகிட்டு இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒருவர். ஆக பழனிசாமி போன்ற ஏழைகளுக்கு யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு பாஷ்யங்கிற இன்னொரு மகத்தான வறுமையில் வாடுற ஒருத்தர் இருக்கார்.
ஏழைகள் தானே சார் நமக்கு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு உதவுறாங்க. அவங்க தானே சார் சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும். ஏழைகளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்கல்ல சார். இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. நாடு விடுதலையாகி 70 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஏழைகள் இருக்காங்க. வளர்ந்து வரும் நாடு. என்னைக்கு தான் பெரிய பெரிய கார்ல வர என்னைக்கு தான் சார் வளர்றதா இருக்கீங்க? என்னைக்கு தான் சார் வறுமையை ஒழிக்கிறதா இருக்கீங்க? இன்னைக்கு வறுமையில் இருக்கிற ஏழைகளுக்கு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் புரியலையே எனக்கு. இப்போ 70 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆள் மாற்றி ஆட்சிக்கு வந்தீங்களா? என்னத்தை பண்ணி கிழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு கேட்டாலும் இந்த இந்தியா வந்து கடன் வாங்கிக்கிட்டு இருக்குதுங்கிறீங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தாக்கா தங்கத்தை வாங்க முடியல. தங்கத்தை வாங்க முடியலன்னு அர்த்தம் தெரியுமில்ல? வளர்ச்சி அடையலன்னு அர்த்தம். தங்க விலை ஏறுதுனாக்கா உங்கள்கிட்ட தொழில் வளர்ச்சி இல்லை. ரூபாயினுடைய மரியாதை குறைஞ்சிக்கிட்டு போகுது. ரூபாய் மரியாதை குறைஞ்சிட்டு போகுதுன்னா இங்கே முன்னேற்ற திட்டங்கள் எதுவும் இல்லை, உற்பத்தி எதுவுமே இல்லை, விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் ரூபாய்க்கு தினசரி தங்க விலை ஏறுதுனால உங்கள் ஆட்சிக்கு கொடுக்கப்பட்ட விமர்சனங்க அது. யாரும் நீங்கள் நான் பேச வேண்டியதில்லை. தங்க விலை இன்றைக்கி உயர்ந்ததுனாக்கா ஒரு ரூபாயோட மரியாதை மான மரியாதைக்கு இன்னும் இறங்கி போச்சுன்னு அர்த்தம், குப்பையாக போச்சுன்னு அர்த்தம். ரூபாய்க்கு வாங்குகிற சக்தி இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாட்டில் உற்பத்தி இல்லை, வளர்ச்சி இல்லை. ஒரு விசித்திரமாக உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியாது. ஏர் இந்தியா வந்து ஒரு காலத்தில் நம்ம இந்திய அரசாங்கத்துடைய சொந்தமானது. ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸு, அதெல்லாம் இப்போ அன்றைக்கி விற்றுவிட்டாங்க. அது வேறு விஷயம். அந்த விமானத்தில் அயல் நாடுகளுக்கு பயணம் பண்ணிங்கன்னா நம்முடைய ரூபா வந்து அவங்க வாங்க மாட்டாங்க. ஏர் இந்தியாவில் வாங்க மாட்டாங்க. இந்தியா தான் சார். ஏர் இந்தியாவில் பயணிச்சிங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கு எதுக்கோ போகிறீங்க, அது ஏர் இந்தியாவில் போகிறீங்கன்னாக்கா பிளேனுக்குள்ளார பொருள்லாம் விற்பாங்க. அதை வாங்கிறதுக்கு எது நம்ம இந்திய ரூபாயை கொடுத்தா வாங்க மாட்டாங்க, டாலர் தான் கொடுக்கணும். சொந்த நாட்டு காசையே வந்து மதிப்பு கொடுக்காத ஒரு அந்த நாட்டு அரசனுடைய இது நிறுவனம் வந்து ஏர் இந்தியா. சொந்த நாட்டு காசுக்கு மரியாதை இல்லை. அதே வந்து லுஃப்தான்சாங்கிற ஒரு ஃப்ளைட்டில் போகிறேன், ஜெர்மன் இது, அமெரிக்கன் டாலர் கொடுத்தேன். என்கிட்ட ஜெர்மன் டாய்ஷ் மார்க்கும் இருக்குது, டிஎம்ஓ இருக்குது. அதை எடுக்கும்போது டாய்ஷ் மார்க்கை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அமெரிக்கன் டாலர் கொடுத்தேன். அந்த ஏர் ஹோஸ்டஸ் சொல்கிறாங்க, அமெரிக்கன் டாலரோட எங்கள் டாய்ஷ் மார்க்கு பவர்ஃபுல், அதை கொடு அப்படின்னா. அவங்க நாட்டு காசை தான் அவங்க வாங்கினாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னு போட்டு வந்தீங்கன்னா சிங்கப்பூர் டாலர் தான் வாங்குவாங்க. ஏர் இந்தியாவில் மாத்திரம் தான் இந்திய ரூபாய்களை வாங்க மாட்டாங்க. இந்திய ரூபாய்க்கு மரியாதை இல்லை அந்த அளவுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி இல்லை. தங்க விலை ஏறுறதுக்கும் பெட்ரோல் விலை ஏறுறதுக்கும் அதுதான் காரணம். இதை வந்து இன்றைக்கு வரலும் எந்த ஊடகமும் இதை வந்து சொல்லலை, மறைக்கிறாங்க, காப்பாற்ற பார்க்குறாங்க. தங்க விலை எங்கேயோ போயிடுச்சு, கிட்ட நெருங்க முடியல. காரணம் பொருளாதார வளர்ச்சி இல்லை. மாமி கிட்ட தான் கேட்கணும், நிர்மலா வீட்டு தான் கேட்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கும் பொழுது மொத்தமாக அதிமுக மூத்த நிர்வாகிகளோட சேர்ந்து தான் போகிறாரு. ஆனால் வெளியே வரும்போது மட்டும் அவர் மட்டும் தனியாக வர்றாரு. ஏன்னா முன்னாடி அமைச்சர்கள் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. அவர் ஒரு விளக்கமும் சொல்கிறாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் இருந்தேன்னு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உள்ளே விட்டாங்களான்னு தெரியணும். எல்லாம் வாசலில் உட்காந்துட்டு இருப்பாங்க, இவரை மாத்திரம் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. புகைப்படம் வந்திருந்தது சார், எல்லாம் சேர்ந்து இருக்கிற. சரி, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு மாத்திரம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அனைவரும் சந்தித்தோன்னு பேசும்போது தலைவர்கிட்ட தான் பேசுவாங்க. அது எல்லாத்துக்கும் உள்ளது சார். இந்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி குறித்து இது வரைக்கும் போட்டு உடைக்காத ரகசியத்தை எல்லாமே போட்டு உடைச்சிருக்கிறாரு. குறிப்பாக அந்த கூவத்தூரில் என்ன நடந்தது இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு நாள் நம்ம கூவத்தூரில் என்ன நடந்தது நம்ம ஒரு யூகமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். அங்கே இருந்தவங்க அது என்ன நடந்தது அப்படின்னு வெளிப்படையாக டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? மக்களுக்கு தெரியுங்க, நீங்கள் ஊடகங்கள் மறைச்சிங்க. நீங்கள் பழனிசாமியை காப்பாற்றுறதுக்கு அந்த அதிமுகவை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் மறைச்சிங்களே ஒழிய மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அதனால தான் அவர் வந்து அவர் தலைவராக இவங்க திணிச்சாலும் கூட மக்கள் ஏற்றுக்கலையே. சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தான் அங்கே 10 தோல்வி அடைஞ்சார். அவர் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சார். அவர் கரெக்டாக அவங்க கொடுத்தாங்க, இந்த சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கோ அப்படின்னாங்க. அடுத்த தடவையும் காலம் வரி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஒரு தேர்தலில் கூட அவருடைய தலைமையில் ஜெயிக்கலைங்களே. ரெட்டை இலைங்கிறது வந்து குப்பை இலையா மாதிரி போயிடுச்சு. இல்லை மக்கி போன இலையா, அழுகி போன இலையாவும் குப்பை இலையாவில் மாறி போச்சு. எப்படி இருந்த சின்னம், அது என்னவா இருந்த மாதிரி இருந்த சின்னம் இன்னைக்கு ரெட்டை இலைங்கிறது குப்பை குளத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு செதஞ்சு நாசமாக போயிருக்கு. அதை செஞ்ச சாமர்த்தியம், அந்த சாதனையை அவர் தானே சாதிச்சார். சார், அமித்ஷாவை சந்திக்க போறதுக்கு முன்னாடி டிடிவி தினகரனா கடுமையாக எதிர்த்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் பேசிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேட்டியில் அதை கடுமையாக எதிர்த்தார். அவர் பேசும்பொழுதே அந்த தன்மானத்தை விடமாட்ட, எனக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம், நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். டிடிவி தினகரனை எதிர்த்தார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு டிடிவி தினகரனை. என்ன அது ஏதாவது சொல்லிட்டாரு? என்ன பழனிசாமி என்ன அப்படின்ட்டுருப்பாரு. ஐயா நீங்கள் அங்கே இருக்கிற ஸ்டூல் கட்டியில் படுத்துட்ருப்பார். உடனே அவருக்கு அது என்ன கை வந்த கதையாச்சு. அங்கே போய் உக்காந்து பேசினாரா இல்லை ஸ்டூல் கட்டியில் படுத்து கிடந்து பேசினாரான்னு தெரியணுமா? அது வேறு பார்க்கணும். சும்மா வந்து வெளியில் உதார விட்டுட்டு பிரித்து விட்டதே அவர் தாங்க. அந்த பழைய அதிமுகவில் இப்போ அமித்ஷா திமுகவில் இருக்கிறதுல அந்த அதிமுகவில்
சசிகலாவை தவிர மற்ற அனைத்து தலைவர்களையும் ஒன்றா சேர்த்தணுங்கிறது தான் அமித்ஷா போட்டிருக்க கட்டளை. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு சேர்ந்துருவாங்க. இன்னும் ஒரு வாரத்திலே ஒரு வாரம் 10 நாளில் வேலை செட்டில். சார், இப்போ இந்த டிடிவி தினகரன் ரொம்ப எதிர்ப்பா எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிறாரு. அண்ணாமலை பாஜகவை சேர்ந்தவர், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குது. ஆனால் இவர் என்னங்கிறாரு, நான் இன்னைக்கு கொஞ்ச நாளில் டிடிவி தினகரனை பார்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிரான மனநிலையிலேயே அண்ணாமலை அப்படி எல்லாம் பண்ணாதாங்க செய்திகள் வரும். இல்லாட்டி போனால் இப்போ பழனிசாமி ஏதோ ஊரெல்லாம் போனார். விஜய்க்கு கொடுத்த விளம்பரம் நீங்கள் கொடுத்தீங்களா? ஏறத்தாழ அவர் அந்த கூட்டத்தை கூட்டினார். நீங்கள் அதை பற்றி பேசக்கூட இல்லையே. அது காசு கொடுத்த கூட்டம், விஜய்க்கு வந்து காசு தானா வந்த கூட்டம். அந்த மாதிரிலாம் செய்தி போடுறீங்க இல்லை? அது மாதிரி ஏன் பழனிசாமி போடல? அதுக்கு வந்து அவரை கேவலப்படுத்துறீங்க. அதில் தான் அவர் மனசோடைகிறாரு. அவரை ஒரு தலைவராக நீங்கள் மதிக்கலை. அதை நீங்கள் தூக்கி விட அவரை முயற்சிக்கலை. அதே சமயத்தில் பாருங்கள், பழனிசாமிக்கு வந்து காசு கொடுத்த கூட்டம் என்ன நீங்களே கொடுத்த மாதிரி பேசுகிறீங்க. அது விஜய்க்கு தானாக வந்த கூட்டங்கள், அது அவங்க வந்த கூட்டத்துக்கு உள்ளே போய் நீங்களே பார்த்த மாதிரி பேசுகிறீங்க. ஏற்றி ஒன்றுன்னு முடிவு எடுக்கிறீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், யாரையுமே நீங்கள் வந்து தலைவனாக்க முடியாது. பிரபலம் ஆக்கலாம், தலைவனாக்க முடியாது. உங்கள் மீடியாவுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், உங்களால் ஒருத்தனை தலைவனை மாற்ற முடியாது. நான் ஞாபகம் வச்சேன். சார், இந்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக எதிர்த்து தான் அரசியல் செஞ்சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்கூரி நல்லா சொன்னார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நிலைப்பாடெல்லாம் இருந்தார். இப்படி தான் பேசினார். இப்போது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவது தான், அதற்காக தான் நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு நல்லா பேசுகிறாரு. இப்போ மறுபடியும் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது இன்னும் ஒரு வாரத்தில் மாறிடும். இன்னும் அவங்க அமித்ஷா இன்னும் டிசைட் பண்ணல. அது சொன்ன பிறகு அதுக்கு பிறகு மாதிரி மாற்றுவார். அப்போ என்ன நினச்சிக்கிட்டாரு, செங்கோட்டையனை அமித்ஷா தூக்கி விடுவார்னு ஒரு எதிர்பார்க்கல. இதில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், அண்ணாமலை, பழனிசாமி எல்லாம் ஒரே கம்யூனிட்டி தான், ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான், வேறு ஜாதிக்காரர். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழைய அதிமுக வந்து கொங்கு வேளாளர் கழகமாக மாறிடுச்சு. எப்படி பாமக வந்து வன்னியர்களுக்கு இருக்குதோ அது மாதிரி பழைய அதிமுக இப்போ அமித்ஷா முக முன்னேற்ற கழகம் வெள்ளாள கவுண்டர் முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. அது மாதிரி மாறிட்டு அவங்க தான் தலைவர்கள் இருக்காங்க, எல்லாமே அவங்க தான் இருக்காங்க. அதையெல்லாம் இன்னும் அமித்ஷா கிட்ட சொல்லணும். தென் மாவட்டங்களில் நீ போக முடியாது, வட மாவட்டங்களில் நீ போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு அப்படின்றது அமித்ஷாவுக்கு சொன்னால் அதுக்கப்புறம் அவர் சில மாற்றங்களை பண்ணுவார். என்ன பேசுனீங்க டெல்லியில் அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று, பாரத ரத்னா ஒரு தலைவருக்கு கொடுக்கணுங்கிறாரு. அதே தலைவருடைய பெயரை மதுரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதெல்லாம் ஏதாவது சொல்லணும். ஏதாவது எதுக்காக போனேன்னாக்கா அதை சொல்லணும். நான் அந்த உதாரணம் அந்த திரும்பிப்பார் படம் தான். தொழிற்சங்க தலைவர் கதாநாயகன், அதாவது சிவாஜி நெகட்டிவ் ரோல் நடிப்பார். தொழிற்சங்க தலைவர் மில்லில் ரகல் நடக்குது, தொழிலாளிகள் வந்து உரிமையை கேட்டு போராடுறாங்க. தொழிற்சங்க தலைவர் முறையில் பேசிட்டு வாங்கங்கிறாரு. உள்ளே போய் அந்த முதலாளிகிட்ட பேசுகிறாரு, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த மில்லை என் பேரில் எழுதிட்டீங்கன்னா இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க வைக்கிறதுங்க அப்படிங்கிறாரு. வழக்கப்படி முதலாளி உயிரே போனாலும் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன், என் பொண்ணை கொண்டாலும் கொண்டு வந்து தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன், இதன் விளைவுகளை நீ அனுபவிப்பாய் அப்படின்ட்டு வெளில வருவார். தலைவா அப்படிம்பாங்க. முதலாளியிடம் பேசினேன், இறக்கப்பட்ட முதலாளி உங்கள் கவலை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. எவ்வளவோ சொன்னேன், உழைப்பாளிகள் எவ்வளோ கஷ்டப்பட முடியாது என்று சொல்லிவிட்டார். முடிவெடுத்து விட்டேன், ஸ்ட்ரைக் அப்படின்பார். உள்ளே என்ன பேசினார்? வேறு அமித்ஷா கிட்ட அவர் என்ன பேசினார் யாருக்கு தெரியும்? வெளியில் வந்து என்ன சொன்னார் யாருக்கு தெரியும்? முத்துராமலிங்க தேவரை பற்றி அவர் அமித்ஷாவுக்கு முத்துராமலிங்க தேவர் தெரியுமா? சரி, அதை தான் சொன்னேன், ரைட்டு, நன்றி. இவ்வளோ நாள் கழித்து முத்துராமலிங்க தேவர் ஃப்ளைட்டுக்கு பேர் வைக்கணும். எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க. பிளேனில் அதெல்லாம் சொல்கிறதில்லை. இப்போ இங்கே கூட வந்து அண்ணாமுனையும் காமராஜர் முனையன்றாங்க. வி ஆர் ரீச்சிங் சென்னை ஏர்போர்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம். வெளிநாட்டு விமானம் இது பண்ணால் கூட பரவாயில்ல, உள்நாட்டு விமானம் சேலத்துலேருந்து வர்றேன், வி ஆர் ரீச்சிங் சென்னை ஏர்போர்ட் இன் 40 minutes அப்படிங்கிறோம். யாரும் வந்து காமராஜர் முனையும் அண்ணாமுனையும் சொல்லலை. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பேர் வச்சுருக்கிறீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படின்னு வைக்கிறீங்க, எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன்ன்றாங்க. அவ்வளோதான். நாம் இப்போ மக்கள்கிட்ட கேட்டான்னு சொல்கிறது சென்ட்ரலுக்கு போகிறேன்றாங்க. பேரெல்லாம் வந்து நிற்க காலகாலமாக இருக்கிற பெயர்களெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. எல்லாரும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் சொல்கிறாங்க, அது எம்ஜிஆர் கோயம்பேடுன்னு சொல்கிறாங்க. பெயர் வைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது வாக்கு வங்கி, அந்த சமூக ஓட்டுகள் அப்படி நல்லா பேசுகிறாங்களே. ஒன்றும் செய்யலைன்னு சொல்லக்கூடாதுங்க. அண்ணா திமுக ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு கேட்டாக்கா என்னத்தை காட்டுவீங்க? ஒரு கட்டடம் இருக்குதா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து இது போட்டு அடிக்கல்லாம் நாட்டி அவரை பெரிய பெரிய இதுக்கெல்லாம் கலைஞர் போட்டதெல்லாம் இருக்குது.
பக்கத்தில் ஜெயலலிதா தான் படத்தை வச்சுக்கிச்சு. அவ்வளோ என்னங்க தீரன் சின்னமலை சிலைங்க கலைஞர் தான் வச்சு திறந்து வச்சார். பக்கத்தில் கீழே வந்து போட்டுக்கிச்சு இந்த படத்தை, இந்த சிலைக்கு பெயிண்ட் அடித்தவர் ஜெயலலிதா. அதை விட கூர்த்து என்னன்னா வண்டலூர் ஜூ உயிரியல் பூங்கா, அங்கே 4 செடிகளை வச்சு இந்த செடிகளை நட்டவர் ஜெயலலிதான்னு வச்சுருக்காங்க. எங்கே போகிறது? இதுதான் அவங்க சாதனை. எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து எத்தனை கட்டடம் கட்டினாங்கன்னு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை தொழிற்சாலைகள் வந்து காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலை, எங்கள் அண்ணன் தான் தொழில் அமைச்சராக இருந்தார். ஒரே ஒரு தொழிற்சாலை வந்து வேலூரில் வெடிமருந்து தொழிற்சாலை, அது ஒன்று தான் வந்து, வேறு எந்த தொழிலும் கிடையாது. அதே தான் ஜெயலலிதா ஆட்சியில் எதுவுமே நடக்கலைங்கிறது வேறு விஷயம். எம்ஜிஆர் ஆட்சியில் இவ்வளோ தானே, சத்துணவு போட்டேன், வேறு என்னத்தை சொல்கிறீங்க? சத்துணவு போட்டேன், வளர்ச்சி திட்டம், அது கவர்ச்சி திட்டம், சினிமாவுக்கு இலவச பாஸ் கொடுக்குற மாதிரி. பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தால் உனக்கு சோறுன்னு சொல்லி எல்லாம் கொண்டாந்தாங்க. நீ பள்ளிக்கூடத்துக்கே வர வேண்டியது, நீ ஊர் பெஞ்சா கூட பரவாயில்ல, வந்து சோத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்துருன்னு சொல்லி படிப்புக்கு எடுத்த புண்ணியாத்மா இல்லை எம்ஜிஆர். அதான் காங்கிரஸ் தலைவர் சொல்லுவார், அப்பனையெல்லாம் குடிக்க வச்சான், மவனையெல்லாம் பிச்சை எடுக்க வச்சான்னு. எம்ஜிஆர் கருணாநிதி குடிக்க வச்சாருன்னு சொன்னாங்க, அவர் மூடிட்டார். 75 திறந்த கடைகள்னா மூடிய மதுவிலக்கை திருப்பி கொண்டு வந்துட்டார். திருப்பி கடையை திறந்தது எம்ஜிஆர், அதை மறைச்சி விட்டாங்க. ஊடகக்காரர்கள் 3% செஞ்ச வேலை. கருணாநிதி தான் திருப்பி திறந்தார், கருணாநிதி தான் கொண்டார். அவர் மூணதை மறைச்சாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அவ்வளோ நன்மையை செஞ்சார் அந்த ஜாதிக்கு. அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்து திருப்பி திறந்தது எம்ஜிஆருங்கிறத எவனு சொல்லி, அது மாதிரி நிறையா இருக்குது. அதனால் அவங்களுடைய சாதனைகள்னு ஒன்றுமே இல்லை. இந்த பேர் வைக்கிறதுனால வந்து அவங்கள வந்து ஏற்றுக்குவாங்கன்னு இல்லை. இப்போ அண்ணா சாலையில் இருக்கிற மேம்பாலத்துக்கு அண்ணா மேம்பாலம் தான் நம்ம சொல்கிறோம், நினச்சி நின்று போச்சு. யார் வந்து மற்ற போரூர் போகிற வழியில் இருக்கிறதுக்கு வந்து எம்ஜிஆர் மேம்பாலன்றாங்க. யார் சொல்கிறேன்? எல்லோரும் போரூர் மேம்பாலம் தான் சொல்கிறாங்க. மக்கள் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி. அவையா கண்ணதாசன் பாட்டு தான், அவரே பாடினது, எம்ஜிஆர் பாடினது. வாழ்ந்தவர் கோடி, மறந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? நீ நிற்கிறியாங்கிறதா கேள்வி. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார்.